அளவீடு வார்த்தை கணக்குகள். Measurement units. குழந்தைகளே, மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், கிராம், கிலோகிராம், லிட்டர், மில்லி லிட்டர் போன்ற பல்வேறு அளவீட்டு அலகுகளைப் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். இந்த அலகுகளின் அடிப்படையில் வார்த்தை கணக்குகளின் சில எடுத்துக்காட்டுகளை இப்போது நாம் புரிந்து கொள்வோம். எடுத்துக்காட்டு 1. சங்கம்னரிலிருந்து ரயில் காலை 6:45 மணிக்கு புறப்பட்டு காலை 10:10 மணிக்கு மாலேகானை அடைந்தது. எனவே இந்த பயணம் எவ்வளவு நேரம் நீடித்துள்ளது? காலை 6:45 மணி முதல் 7 மணி வரை 15 நிமிடங்கள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை 3 மணி நேரங்கள் மற்றும் காலை 10 மணி முதல் 10:10 மணி வரை 10 நிமிடங்கள் ஆகியுள்ளன. எனவே பயண நேரம் 15 நிமிடங்கள் கூட்டல் 3 மணி கூட்டல் 10 நிமிடங்கள் என்பது மொத்தம் 3 மணி 25 நிமிடங்கள். புரிந்து கொண்டீர்களா? ஆமாம் மேடம். நாம் இந்த உதாரணத்திற்கு வேறு விதத்தில் விடை கண்டறிய முடியும். அது எப்படி என்று பார்ப்போம். காலை 6:45 மணி முதல் காலை 7:45 மணி வரை 1 மணி நேரமாகவும், பின்னர் காலை 7:45 மணி முதல் காலை 8:45 மணி வரை 1 மணி நேரம் ஆகியுள்ளது. அடுத்து காலை 8:45 முதல் 9:45 வரை 1 மணி நேரம். பேருந்து 10:10 மணிக்கு மாலேகானை அடைந்தது. எனவே காலை 9:45 மணி முதல் காலை 10:10 மணி வரை நிமிடங்களை கணக்கிட்டால் அது 25 நிமிடங்கள் ஆகும். எனவே இந்த மொத்த பயண நேரம் 3 மணி 25 நிமிடங்கள் ஆகும். எடுத்துக்காட்டு 2. ஜூன் மாதத்தில் ரோஷினி தினமும் 1/2 லிட்டர் பால் வாங்கினார். 1 லிட்டருக்கு 40 ரூபாய் வீதம். அந்த மாதத்தில் பாலுக்கு செலவான தொகை என்ன? மேடம், 1 லிட்டர் பாலின் விலை ரூபாய் 40. ரோஷினி ஒவ்வொரு நாளும் 1/2 லிட்டர், அதாவது 500 மில்லி பால் வாங்கியுள்ளாள். ஜூன் மாதம் முழுவதும் அவள் பால் வாங்கியுள்ளாள். ஜூன் மாதத்தில் 30 நாட்கள் உள்ளன. எனவே 30இல் பாதி 15 ஆகும். அதாவது அவள் 15 லிட்டர் பால் வாங்கியுள்ளார். எனவே பாலுக்கு செலவான தொகை 40 × 15 ரூபாய் 600 ஆகும். மிகவும் அருமை. எடுத்துக்காட்டு 3. ஜென்னி ஒரு கடையில் இருந்து 1/4 கிலோகிராம் பர்ஃபி, 1/2 கிலோகிராம் சிப்டா, 1/4 புஜியா மற்றும் 3/4 கிலோகிராம் ஜிலேபிகளை வாங்கியுள்ளார். எனவே அவர் வாங்கிய பொருட்களின் மொத்த எடை என்ன? 1/4 கிலோ பர்ஃபி என்றால் 250 கிராம் பிளஸ் 1/2 கிலோ சிவ்டா என்றால் 500 கிராம் பிளஸ் 1/4 கிலோ பூஜியா என்றால் 250 கிராம் பிளஸ் 3/4 கிலோ ஜிலேபி என்றால் 750 கிராம். மொத்தம் 1750 கிராம் வாங்கியுள்ளார். அதாவது பொருட்களின் மொத்த எடை 1 கிலோ 750 கிராம் ஆகும். அருமை. எடுத்துக்காட்டு 4. 1 லிட்டர் பெட்ரோலின் விலை ரூபாய் 70 என்றால் 2.5 லிட்டர் பெட்ரோலின் விலை என்ன? மேடம், 2.5 லிட்டர் என்றால் 2 லிட்டர் மற்றும் 500 மில்லி. 1 லிட்டருக்கு ரூபாய் 70 செலவாகிறது. எனவே 2 லிட்டருக்கு ரூபாய் 140 செலவாகும். 500 மில்லிக்கு ரூபாய் 35 செலவாகும். எனவே ரூபாய் 140 பிளஸ் ரூபாய் 35 இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 175. அதாவது 2.5 லிட்டர் பெட்ரோலின் விலை ரூபாய் 175. குழந்தைகளே, நீங்கள் மிகவும் சரியான பதில்களை சொன்னீர்கள். எனவே இவ்வாறாக நீங்கள் அளவீடு தொடர்பான எந்தவிதமான கேள்விக்கும் சரியான விடையை அறியலாம். நம் தினசரி வாழ்க்கையில் நாம் அளவீட்டின் எல்லா அலகுகளையும் பயன்படுத்த வேண்டும். சந்தையில் இருந்து காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்களை வாங்கும்போது அவற்றின் எடை கிலோகிராமில் அளவிடப்படுகிறது. மண்ணெண்ணெய் மற்றும் பால் ஆகியவை லிட்டரில் அளவிடப்படுகின்றன. துணியும் 2 கிராமங்களுக்கிடையேயான தூரமும் மீட்டர் அல்லது கிலோமீட்டரில் அளவிடப்படுகின்றன. நம் உயரம் மற்றும் எடையை வெளிப்படுத்த பயன்படுத்தப்படும் அலகுகள் முறையே சென்டிமீட்டர் மற்றும் கிலோ ஆகும். எனவே நீங்கள் இந்த பாடத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரியா?